இவ்வளவு நாள் காப்பியை குடிக்காத மாதிரி இப்பதான் புதுசா காப்பியை குடிக்க மாதிரில உறிஞ்சி உறிஞ்சி குடிக்காரு. மரகதம், காப்பி நல்ல டேஸ்டா இருக்கு பாத்துக்க. அப்படியே அம்மா கையில குடிச்ச மாதிரி இருக்கு. அப்படியானே? ஆமா மரகதம், அம்மா கையில குடிச்ச மாதிரி தான் இருக்கு பாத்துக்க. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல்ல. அவங்க அம்மா கைய உடைச்சி மக கையில குடுத்துட்டு போயிட்டாவல்ல, அப்படியே அம்மா கையில குடிச்ச மாதிரி இருக்கான் இந்த மனுஷனுக்கு. ஆமா மருமோனே, உன் தங்கச்சி நல்லா சமையல் பண்ணுவாள்ல, காப்பியும் நல்லா ருசியா போட்டு தருவா பாத்துக்க. சொப்பா, இவங்க தொல்லை தாங்க முடியல. ஒரே பாராட்டும் புகழ்ச்சியுமாலாம் இருக்கு. அது வந்து ஆறி பண்ண காப்பிக்கு ரொம்ப ஓவரா தான் நடிக்காரு. ஆமதே, நீங்க சொல்லுது சரிதான். ஆமா ஆமா சரிதான். என்ன மக்கா விஜயா, நீ காப்பி குடிக்காம இன்னும் கையில அப்படியே வச்சிருக்க? அது ஒண்ணு இல்லம்மா, காப்பி ஒருல சூடா இருக்கோ, ஆத்தி தர சொல்லட்டுமா? ஆமா, இங்க ஏற்கனவே ஆறி நாரி போய் கிடக்கு, இதுல இன்னும் வேற ஆத்தணுமா? இல்ல வேண்டாம்மா, பரவாயில்ல. என்னை கப்பு கொண்டானே. அந்த மரகதம் மரகதம் மாணிக்கன்னு விட்டு இவங்க தொல்லை தாங்க முடியல. நடுவுல வேற நம்ம வந்து உட்கார்ந்துருக்கோமே. சே, என்ன விஜயா சும்மா பாத்துக்கிட்டே இருக்க? கையில இருக்கப்பட்ட காப்பிய குடி. அது அது வந்துங்க, காப்பி நல்லா சூப்பரா இருக்கு, குடி. இந்த மனுஷனுக்கு நான் வீட்டுல காப்பி போட்டு கொடுத்ததே இல்ல இல்ல, காப்பிய குடியா. அதிசயமா தங்கச்சிக்காரி காப்பி போட்டு கொடுத்துருக்கா, அதான் இந்த பீத்து பீத்துறாரு. அட குடின்னு சொல்லுதம்ல. ஏங்க, எனக்கு தலைவலிக்க மாதிரி இருக்குங்க, அதனால எம்மடி விஜயா தலைவலிக்குனா காப்பிய குடி சரியாயிரும். அது தலைவலியில காப்பிய குடிச்சா அப்படியே ஒரு மாதிரி பெரட்டிக்கிட்டே வரும் பாத்துடுங்க. ஓ அப்படியா? ஏன் மரகதா, உன் மைனிகாரிக்கு ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு கொண்டா. சரிங்க தே. சீனி கொஞ்சம் குறைய போட்டு உப்ப கொஞ்சம் தூக்கல போட்டு போட்டுட்டு வா, அப்பதான் இந்த பெரட்டறதெல்லாம் இருக்காது. சரிங்க தே. இல்ல இல்ல ஜூஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். அட எலுமிச்சம்பழம் பாஞ்சுதா மக்கா, குடிச்சா கொஞ்சம் தலைவலியும் சரியாவும், இந்த வாந்தி மயக்க ஒரு மாதிரி இந்த பெரட்டிட்டு வருதுன்னு சொல்றேல்ல, அதுவும் சரியாவும் பாத்துக்க. இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இவ எதுக்கு காப்பி வேண்டாம்னு சொல்லுதான்னு எனக்குலாம் தெரியும். ஏங்க, உங்களுக்கு புது வீட்டுக்கிட்ட வேலை நிறைய கிடக்கு, போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்லங்க? ஆமா விஜயா, போனோம். இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு போனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த மனுஷன் அங்க இருந்து கிளப்பலாம்னு பார்த்தா ஒண்ணும் முடிய மாட்டேங்க. மருமோனே, வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சா மக்கா? ஓரளவுக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த ஒயரிங் வேலை மட்டும் இருக்கு பாத்துருங்க. அப்படியா? சரி சரி. அம்மா, பியார மாதிரிலாம் எப்படி இருக்கானோ? பார்த்தே ரொம்ப நாளாவது பத்தியா. பெரியவன் மெட்ராஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். சின்னவன் இப்ப லீவு போட்டுட்டு பால் காட்சிக்காக வந்திருக்கான். அப்படியே மக்கா, சந்தோஷம். பியார மாதிரி பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. பெரியவனை முன்னாடி பாத்திருக்கேன், சின்னவனை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது பாத்துக்க. ஆமதே, ரெண்டு பேரும் எங்கேயும் வெளியே போறதே இல்லை பாத்துருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் படிப்புன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வேலை தேடணும், இன்டர்வியூக்கு போகணும், அப்படி இப்படின்னு அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்ப வேலை கிடைச்சிட்டு பத்தியானா லீவு கிடைக்க மாட்டேங்குன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காவோ. அதுவும் சரிதான். அதுக்குள்ள பிள்ளைகளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல, அதான் சொன்னேன். மக்கா, சின்னவன் பால் காட்சிக்கு வந்துட்டான்னு சொல்லுதே, பெரியவன் இன்னும் வரலையா? இல்லத்தே, இன்னும் அவனுக்கு லீவு கிடைக்கலையா. இன்னும் 2 நாள் கழிச்சுதான் லீவ் கிடைக்கும்னு சொல்லியிருக்கான். அப்பதான் கிளம்பி வாரேன்னு சொல்லியிருக்கான் தே. அப்படியே மக்கா, சரி சரி. அப்ப பால் காட்சி வீட்டுக்கு வந்தா பேர மாதிரி பார்க்கலாம்ல? ஆமத்தே, கண்டிப்பா பார்க்கலாம் தே. நாங்க வீட்டுக்கு வர கூட்டிட்டு வரேன். சரி மக்கா. வீட்டுக்கு வேற கூட்டிட்டு வராராம். என்ன விஜயா, காப்பி வேண்டாம்னு சொல்லுத? காப்பியை இன்னும் கையிலே வச்சுக்கிட்டு இருக்க? இந்தா. இது மச்சான் வர்றதுக்கு இன்னும் நேரமாகுமோ? ஆமா மருமோனே, வேலைக்குள்ள போயிருக்கான். இனி சாயங்காலம் தான் வருவான் பாத்துக்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல மக்கா, நீ வந்துட்டு போனே நம்ம கிட்ட விஷயத்த சொல்லுதேன். அதுக்கு இல்ல தே, நேர்ல பார்த்து சொன்னாதானே நல்லா இருக்கும், மரியாதையாவும் இருக்கும். இங்க பாரு மருமோனே, வீட்டு பால் காட்சி விஷயமா நீ எங்கே அங்கேயுமா ஒத்தையில அலைஞ்சுக்கிட்டு இருக்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீயே பாத்துக்கிட்டு இருக்க. என் மகன்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டான். விஜயா, என்ன உட்கார்ந்துட்டே இருக்க? எந்திரிச்சு வா. இதே வரக்கூடிய 25ஆம் தேதி. மருமோனே, அங்க இருந்து நின்னுட்டு இருக்க, அங்க வா, வந்து தட்டை வாங்கிக்க. இல்லத்தி பரவாயில்ல, நீங்க வாங்கிக்கிடுங்க. அட வான்னு சொல்லுதம்ல. சரிங்க தே. மருமோனே, இப்ப சொல்லுங்க. இதே மரகதம், வரக்கூடிய 25ஆம் தேதி நம்ம வீடு பால்காய் போச்சிருக்கோம். கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும். சரி மக்கா, கண்டிப்பா குடும்பத்தோட வரோம். விஜயா, என்ன வாய மூடிட்டு நிக்க, சொல்லு. எல்லாரும் வந்துருங்க. சரிங்க மைனியா, கண்டிப்பா நாங்க எல்லாரும் வரோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மருமோனே, ஒரு வீடுக்கு 2 வீடு ஆச்சு. இதே மாதிரி செல்வங்கள்லாம் நல்லா நிறைஞ்சு மகிழ்ச்சியா குடும்பத்தோட நல்லபடியா சந்தோஷமா வாழணும். ரொம்ப நன்றி தே. சரிங்க, கிளம்புவோமா? ஏய் அப்பா, சுடு தண்ணி அப்படியே கால்ல ஊத்திக்கிட்டு தான் நிக்க மைனிகாரி. போமா போமான்னு. மரகதம், மச்சாங்கிட்டையும் சொல்லிரு. நான் போன் பண்ணி ஒரு நேரம் சொல்லுதேன்னா, நேரம் கிடைக்கும் போது நான் நேரா வீட்டுக்கு வந்து சொல்லுதேன். சரிண்ணே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ ரொம்ப அலையாதானே, வீட்டு வேலையும் நிறைய கிடக்கு பத்தியா. சரி மரகதம், பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்துரு. என்ன? சரிண்ணே, கண்டிப்பா வரோம். வீட்டு வேலையில ஒயரிங் இன்னும் கிடக்கு சொன்ன பத்தியா, அங்க ஆட்கள்லாம் வாரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் சீக்கிரம் கிளம்புது. என்ன, இனி நேர தங்கச்சி வீட்டுல போய் பத்திரிகை கொடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு தான் போகணும் பத்துக்க. சரிண்ணே, போயிட்டு வா. இதே போயிட்டு வரேன்னா? சரி மருமோனே, பார்த்து போயிட்டு வாங்க. நானும் போயிட்டு வரேன். சரி மக்கா, போயிட்டு வா. சரிங்க மைனி. மரகதா, ஓ மைனிகாரி நம்ம வீட்ல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டா பத்தியா. காப்பியை கொடுத்ததுக்கு காப்பி
பிடிக்கலன்னா விட்டுறணும். நம்ம சும்மா கம்பல் பண்ணக்கூடாது பத்தியலா. அதுவும் சரிதான். அதுக்குன்னு இப்படியா? ஒவ்வொருத்தர் மனநிலைமையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல தே. அதுவும் சரிதான். இதுதான் நடந்துச்சு ராணி. அதுக்கப்புறம் தான் உங்க வீட்டுக்கு வந்திருக்காவோ. மைனிகாரி சரியான ஆளுதான்க்கா. ஆமா, என்ன செய்ய, ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே லெட்டர் கொடுக்க வீட்டுக்கு வந்திருக்காவோ. அப்ப கொஞ்சமாவது முகத்தை சிரிச்ச முகமா வச்சிருக்க வேண்டியதுதானே. லெட்டர் கையில தரும்போது கூட அண்ணன் தான் சிரிச்சுக்கிட்டே தாரான். மைனிகாரிக்கு மூஞ்சி அப்படியே உம்முன்னு இருந்தா பத்துக்க. என்னக்கா நீயும் புரியாம பேசுற? அவ என்னைக்கு நம்ம கிட்ட சிரிச்சு பேசியிருக்கா? நம்மள கண்டாலே அவளுக்கு ஆவாது. என்னமோ இதுக்கு முன்னாடி எல்லாம் மைனி நம்ம கிட்ட நல்லா பேசிட்டு இருந்த மாதிரியும் இப்பதான் புதுசா நம்ம கிட்ட பேசாத மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்குள்ள தங்கராணி ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும் போது சிரிச்சுக்கிட்டே சொல்ல வேண்டியதுன்னு ஏக்கா. அதான் சொல்லுதம்லக்கா, அவகிட்ட நீ இதெல்லாம் எதிர்பார்க்காதன்னு. அவளுக்கு நம்மள கண்டாலே பிடிக்காது. இப்ப அண்ணன் வந்தானதான் கூட வந்திருப்பா. இப்ப அவளை மட்டும் ஒத்தையில நம்ம வீட்டுக்கு வர சொல்லு, வருவாளா? வரவே மாட்டாக்கா. எல்லாம் நம்ம அண்ணனுக்காக பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆமா, அதுதான் அவனுக்காக தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. வேற என்ன செய்ய? பரவாயில்ல, எவ்வளவோ கஷ்டப்பட்டு 2 வீட்டையும் கட்டியிருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராணி எனக்கு. ஆமாக்கா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம அம்மா அப்பா இருந்த நேரமெல்லாம் வாடகை வீட்டுல இருந்தோம். இப்ப நீயும் சொந்த வீட்டுல தான் இருக்க, நானும் சொந்த வீட்டுல தான் இருக்கேன். நம்ம அண்ணனும் 2 வீடை கட்டிட்டான். ஆனா இதை பாக்கிறதுக்கு தான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொடுத்து வைக்கல. இப்ப நம்ம கூட இல்ல பத்தியா? ஆமா தங்கராணி, எனக்கும் அதுதான் கொஞ்சம் மனசு சங்கடமா இருந்து பத்துக்க. அம்மாவும் அப்பாவும் இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாவோ. மைனிகாரி காப்பியை குடிக்காண்டாமா, ஒரு மடக்கு சரி தண்ணியாவது கொண்டாந்து கேட்டு வாங்கி குடிக்கலாம்ல. எனக்கு மனசுக்கு என்ன சங்கடமா இருந்தது தெரியுமா ராணி? ஏக்கா, எங்க வீட்டுல இருந்தாங்க அவ ஒரு மடக்கு காப்பியை கூட குடிக்கல. அண்ணேனா அக்கா வீட்டுல குடிச்சிட்டே வேண்டாம் அப்படின்னா அதுக்குள்ள இவன் எனக்கு வேண்டவே வேண்டான்ட்டாக்கா. ஏக்கா, ஆனா நீ ஒண்ணு பண்ணிருக்கணும் பத்துக்க. காப்பியை கொடுத்தேல்ல, அவளுக்கு காப்பியை கொடுக்கும்போது கூட 2 தூக்க மாத்திரையும் அதில் கலந்து போட்டு கொடுத்துருக்கணுக்கா. காப்பியை குடிச்சு போட்டு அங்கேயே படுத்து தூங்கிருப்பாள்ல. என்னடி இப்படி சொல்லுத? பின்ன என்னக்கா, நம்ம அவளை என்னக்கா செஞ்சிட போறோம்? வீட்டுக்கு வந்து நின்னாலே போலாம் போலாம்ல அண்ணன் கிட்ட சொல்லிக்கிட்டே கிடக்கா. அவளுக்கு வர விருப்பம் இல்லைன்னு அவ வராம இருக்க வேண்டியதானக்கா. அண்ணன் மட்டும் வந்திருக்கலாம்ல. ஆமா, நீ வேற அண்ணனை மட்டும் ஒத்தையில வர விட்டுருவாளாக்கும் நம்ம வீட்டுக்கு. அப்படியே தங்கச்சி மார்களுக்கு அண்ணன் ஏதாவது வாரி வழங்கி பணம் நகைன்னு கொடுத்துட கூடாதுல, அதுக்கு பயந்துதானே கூடயே வருவா. ஆனா நீ சொன்ன மாதிரி இனி அவளுக்கு காப்பியை போட்டு கொடுத்தா 2 தூக்க மாத்திரையும் போட்டு கலந்து கொடுத்துடணும். இங்கேயே படுத்துக்கிட்டோன்னு. என்னமோ நம்ம போய் அண்ணன் சொத்தையெல்லாம் புடுங்கி எடுத்த மாதிரியும் இவ அதை வந்து தடுத்து நிறுத்த மாதிரியும் தான் பேசிட்டு இருப்பா. நம்ம அந்த வீட்டு பக்கமே போறது கிடையாது. அதுவும் போன்ல எப்பயாவது ஒரு நேரம் தான் அண்ணன் கிட்ட பேசுதோம். அதுவும் அவளுக்கு பொறுக்காதுல்ல. ஆனா அவ தங்கச்சி மட்டும் அவ வீட்டுக்கு எந்த நேரமும் வந்து வந்து போலாம். ஆமாக்கா, ஆளுக்கு ஒரு நியாயம்ல. ஓஹோ, மருமவன் அக்கா காரிட்டா போன பேச ஆரம்பிச்சுட்டாளா? 1/2 மணி நேரம் 1 மணி நேரமா தான் பேசி தீக்கால் 2 பேரும். அண்ணங்காரனும் மைனிகாரியும் வந்துட்டு போனாவல்ல, அந்த கதையை 2 பேரும் இனிமே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து பாடு பேசுவாவல. வீட்டுல ஊர்பட்ட வேலை கிடக்கு, இவ பாட்டு வந்து நின்று பாடு பேசா பாறான். இந்த வீட்டு கதையை அவகிட்ட சொல்லு, அவ வீட்டு கதையை உன்கிட்ட சொல்லுவா. இதுதானே இவளுக்கு பொழப்பே. சை, எங்க மாமியாரு எங்க அண்ணன் மைனிகிட்ட பொண்ணு மாப்பிள்ள விஷயத்த பத்தி பேசணும்ல, அதை அக்கா கிட்ட சொல்லுவோமா? இல்ல வேண்டாம், இப்ப நம்ம ஒண்ணு சொன்னா அப்புறம் டென்ஷன் ஆயிருவா. அண்ணனே நேர்ல அக்கா கிட்ட பேசிக்கிட்டோம். ராணி, தங்கராணி, லைன்ல தாங்க இருக்கு, சொல்லு சொல்லு. நீ சோறு பொங்கணும்ல? ஆமாக்கா, சோறு அடுப்புல கிடக்கு, இன்னும் வடிக்கல. குழம்பு கூட்டுக்கறி எல்லாம் வச்சாச்சு. ஏம்மா, இல்ல தோப்புக்கு தேங்காய் வெட்டதுக்குள்ள போயிருந்தா அதுக்குள்ள வந்துட்டே. ஆமாம்மா, வேலை முடிஞ்சு அதான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். ஆமா, தேங்காய் எல்லாம் நல்ல கணிசமா இருந்தாமக்கா. ஆமாம்மா, போன வீட்டோட இந்த தடவை கொஞ்சம் தேங்காய் கணிசமா தான் இருந்துச்சு. அப்படியாமக்கா, ரொம்ப சந்தோஷம். எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு, அப்புறமா பேசுதேன்னா. சரி ராணி, அப்பனா சாயங்காலம் பேசுதேன்னா. சரிக்கா. ஏம்மா, அந்தம்மா பணம்? இது தேங்காய் வெட்டி வித்த பணமா மக்கா? ஆமாம்மா, தேங்காய் வித்த பணம் தான். இன்னும் மட்டை பாடை எல்லாம் கிடக்கு. நம்ம வீட்டுக்கு தேவைக்கு போக மீதி உள்ளது எல்லாத்தையும் வித்தரலான்னு வச்சிருக்கேன். நாளைக்கு கண்ண பண்ண வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேன்னு சொல்லியிருக்காருமா. அதுக்குண்டான ரூபாயெல்லாம் நாளைக்கு கொடுக்கேன்னு சொல்லியிருக்காரு. சரி மக்கா. இந்த மனுஷன் தேங்காய் வித்து பணம் அவ்வளோத்தையும் அம்மா கையில கொண்டு கொடுக்காரு. ஒரு 500 ரூபாயாவது ஒரு செலவுக்கு எடுத்து வைக்கப்படாதா? இனி நமக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கினா 10 ரூபாய் 20 ரூபாய் கூட மாமியார்கிட்ட தான் போய் கேட்க வேண்டியதா இருக்கு. எத்தனை நேரம் சொல்ல, இந்த மனுஷன் கையில ஒரு 100 ரூபாய் கூட துட்டு வச்சிருக்க மாட்டேக்கார. எல்லாத்தையும் அம்மா கையில கொடுத்துருக்காரு. நாளைக்கு இந்த பணத்தை தம்பிட்ட சொல்லி என் அக்கௌண்ட்ல போட்டுற சொல்லிடணும். சரிம்மா. அப்புறம் மக்கா, தம்பி அவன் பொண்டாட்டி கூட்டிட்டு ஊட்டி கொடைக்கானல் சுத்தி பார்க்க போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இதுல கொஞ்சம் பணத்தை எடுத்து அவனுக்கு செலவுக்கு கொடுக்கலாம் பத்தியா? சரிம்மா, அது உங்க விருப்பம், நீங்க கொடுத்துக்கிடுங்க. சரியான கூறுகட்ட மனுஷனா இருக்காரு இவரு. நம்ம ஒரு செலவுக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்கி திங்கணும்னு ஆசைப்பட்டா கூட 5-10 ரூபாய்க்கு கூட மாமியார் கிட்ட போய் கேட்டுக்கிட்டு நிக்கணும். ஆனா சின்ன மகனுக்கும் சின்ன மருமகளுக்கும் ஊர் சுத்தி பார்க்கறதுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பலாமா? இது எந்த ஊர் நியாயம்னு தெரியல. வீட்டுல இருக்கப்பட்ட 2 மருமகளையும் ஒரே மாதிரி பார்க்கணும். பணக்கார மருமவ, வேலைக்கு போய் சம்பாதிக்கப்பட்ட மருமவ, பாவப்பட்ட மருமவ, கஷ்டப்படுத்த மருமவன்னு பிரிச்சு பார்த்தா உடனே இதெல்லாம் எங்க நியாயம்? நாம என்னத்த சொல்ல, நமக்கு வந்து வாச்சது அப்படி இருக்கு. மக்கா, அப்புறம் உன் பொண்டாட்டிக்கு அண்ணங்காரன் வந்தா பாத்துக்க.
அவர் என்ன இங்க வந்தாரு? ஆமாக்கா, புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துதான் வந்தாவோ. வீடு பால் காய்ப்பான், ரெண்டாவது ஒரு பெரிய வீடு கட்டியிருக்காவலாமே. இருக்கட்டு, நமக்கு என்ன? நமக்கு என்னவா, கொஞ்சமாவது சந்தோஷம் இருக்க பிறந்த மனுஷனுக்கு. இந்நேரம் இவர் தம்பி மட்டும் வீட்டை கட்டியிருக்கான், இடத்த வாங்கியிருக்கான்னு சொன்னா மனுஷன் துள்ளில குதிச்சுட்டு கிடப்பாரு. இந்த மாசம் 25ஆம் தேதி பால் காய்ப்பு வச்சிருக்கோம் மக்கா. அதான் அடுத்த வாரம் புதன்கிழமை மாப்பிளையும் பொண்டாட்டி தான் வந்து லெட்டர் வைக்க வந்தாவோ. பத்துக்க எல்லாரையும் வர சொல்லியிருக்காவோ. சரிம்மா, இப்ப அதுக்கு என்ன? அதுக்கு இல்ல, எல்லாரும் போயிட்டு வரணும்ல. வீடு எப்படி இருக்குன்னு ஒரு போய் பார்த்துட்டு வந்துருவோம். என்ன? சரிம்மா, நீ சொன்னா எல்லாருமே போயிட்டு வந்துடலாம். அப்புறம் பால் காய்ப்புக்கு மோதிரம் கீதரம் ஏதாவது வாங்கி போடணுமாமா? பேசமே இல்ல, மோதிரமா? இப்ப தங்க வைக்கப்பட்ட விலைக்கு மோதிரம் கீதரம் கிடக்க. நம்ம எல்லாரும் போவோம், ஒரு 100 200 இல்லைன்னா ஒரு 500 ரூபாய் மொய் எழுதிட்டு வருவோம். என்ன அவங்கிட்ட இல்லாத பணமா? மீனை எதுக்கு போனோம்னா பெரிய வீடா கட்டிருக்கேன்னு சொன்னான் பத்துக்க. அதான் வீடு எப்படி இருக்கு அது இருக்குன்னு பாத்துட்டு வரலாம் பத்தியா. யாத்தாடி, எங்க மாமியார் எங்க அண்ணன்கிட்ட என் மைனிகிட்ட எப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாவோ, இப்ப மாங்கிட்ட எப்படி சொல்லுதாவோ பாரு. எல்லாரும் ஒரு திருசாதான் இருக்காவோ இந்த வீட்டுல. நம்ம அங்க வந்து கிடந்து மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் புலம்பிட்டு கிடக்கும். சரிம்மா, அப்ப நீ சொன்ன மாதிரி ரூபாயா கொடுத்துடலாம். என்ன தங்கராணி? கூப்பிட்டுட்டால மகராசி. நான் என் மகன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா இவளுக்கு பிடிக்காத. போல உன் பொண்டாட்டி என்ன பத்தி ஏதோ குறை சொல்லதுக்கு ஒண்ணு கூப்பிடுதா. போ, என்னன்னு போய் கேட்டுட்டு வா. ஏமா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. தெரியும்ல எனக்கு எல்லாம். இவ்வளவு நேரமா அக்கா காரிட்ட போன பேசிட்டு கிடந்தா, இப்ப வாங்கிட்ட சொல்லதுக்கு கூப்பிடுதா. போ. என்ன தங்கராணி? இங்க வாங்க ஒரு நிமிஷம். சரியான திமிரு பிடிச்சவா. என் மகன் இவ பேச்ச கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. என்னத்தான் சொல்லுதான்னு கேப்போம். எங்க அண்ணன் மைனி அவங்க வீட்டு பால் காய்ப்புக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காங்க. அதை வாங்கிட்டு பேச வச்சிருந்தாங்க. வாரம்னு சொல்ல வேண்டியதுன்னு அதை விட்டுக்கிட்டு என் சின்ன மருமகளுக்கு அவங்க அம்மா வீட்டுல இருந்து மரத்துல கட்டுது, மரத்துல பீரோ, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், அந்த பொருள் இந்த பொருள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்காவோ. ஆனா நீங்க உங்க தங்கச்சிக்கு ஒரு ஸ்டீல் பீரோ தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவோ. சரி, அதெல்லாம் உண்மை. இப்ப அதுக்கு என்ன? என்னங்க உண்மைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய? நமக்கு கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை பிறந்து பிள்ளை இப்ப 10ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்பவும் உங்க அம்மா சீர்சனத்தை எல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி, இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுத? எங்க அம்மா ஒண்ணு தப்பாலாம் ஒண்ணும் சொல்லல. இப்ப நம்ம கல்யாணத்துக்கு உங்க அண்ணன் என்ன சீர்சனத்தையே கொடுத்தாங்க. அப்புறம் இப்ப என் தம்பி கல்யாணம் முடிஞ்சிருக்குல்ல, அவங்க மாமியார் வீட்டுல இருந்து அவனுக்கு என்னென்ன சீர்சனத்தை எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காவோ. இப்ப அதுல தப்பு என்ன வேண்டி கிடக்கு? புரியாம பேசாதீங்க. இத பத்தி எல்லாம் அவங்க கிட்ட சொல்லணுமாங்க? அப்ப நம்ம எந்த சீர்சனத்தையும் செய்யல போல, அதனால குத்தி கட்டுறாங்கன்னு எங்க அண்ணன் நினைக்க மாட்டானே. நினைச்சா நினைச்சிட்டு போறான். இப்ப அதை பத்தி என்ன பிரச்சனை? என்னது நினைச்சிட்டு போறானாவா? இப்ப நான் மட்டும் உங்க தம்பியை பத்தி ஏதாவது ஒண்ணு குறை சொன்னா எப்படி எங்கிட்ட சண்டைக்கு வருவீங்க? அதே மாதிரி தானங்க எங்க அண்ணன் வருத்தப்பட்ட எங்களுக்கு சங்கடமா இருக்காதா? எங்க அண்ணன் எங்க அம்மா அப்பா ஸ்தானத்துல இருந்து அந்த நேரத்துல எங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த சீர்சனத்தை எல்லாம் செஞ்சிருக்காரு. உம்மா அதை பத்தியே பேசிட்டு இருந்தா மனுஷனுக்கு டென்ஷன் ஆகாதுங்க. இப்ப உங்க அம்மாக்கு என்ன குறைச்சலு? நான் என்ன வீட்டு வேலை பார்க்காம இருக்கேனா, சோறு மிஞ்சி போடாம இருக்கேனா, பிள்ளைகளை பார்க்காம இருக்கேனா? கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வந்தாலும் இந்த நாள் வரைக்கும் நான் வீட்டு வேலைக்காரியா தானே இருக்கேன். ஆறா இவள என் மாவன் கிட்ட எப்படி எல்லாம் என்ன பத்தி சொல்லி கொடுக்க. இங்க பாருங்க, உங்க அம்மா இந்த மாதிரி எல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்லை. சொல்லிவிட்டேன். என் மைனிகாரிக்கு எங்களை பிடிக்காது, ஆனா என் மைனிகாரியை உங்க அம்மாவுக்கு நல்லா பிடிக்கும். ஏன்னா அவங்க நல்ல வசதியா இருக்காவ பத்தியா. அவங்க கிட்ட மட்டும் நல்லா சிரிச்சு பாட்டு பேசுறாவோ உங்க அம்மா. ஆனா என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட ஒரு வார்த்தை பேச மாட்டாவல. அது ஏன் இஷ்டம் டி. யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும், உனக்கு என்ன? இப்ப உங்க தம்பி உங்க அம்மா கிட்ட நல்லா ஏத்து பேசுறான், ஆனா நீங்களும் தான் இருக்கீங்க. ஒரு வார்த்தை உங்க அம்மாவை ஏத்து பேசுதேல. எடி ராணி, இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் எங்க அம்மா கிட்ட என்ன விஷயம் ஏது விஷயம்னு கேட்டு சண்டை போடணுமா? எங்க அம்மா எங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தவோ தெரியுமா? எல்லாரும் பிள்ளைல கஷ்டப்பட்டு தான் வளர்த்திருப்பாவோ. எவ்வளவு திமிரு இவளுக்கு, எப்படி பேச வர? இந்த பாரு, இனி அவங்கள பத்தி பேச்சிருக்க வேண்டிய அவசியம்லாம் உனக்கு இல்ல. உன் வேலையை மட்டும் போய் பாரு. உங்க அண்ணன் வீட்டுக்கு பால் காய்ப்புக்கு போகணும்னா போயிட்டு வா. என்னாலலாம் வர முடியாது. என்னங்க இப்படி பேசுறீங்க? குடும்பத்தோட வரணும்னு தானே கூட்டிட்டு போயிருக்கான். உங்க அண்ணங்காரன் வந்து கூப்பிட்டுட்டான்னா நான் அப்படியே வேலை வெட்டியெல்லாம் விட்டு வந்துடணுமா? இது என்னங்க புரியாம பேசுறீங்க? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க இப்ப என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா இப்படி பண்ணதாங்க அப்படி பண்ணதாங்கன்னு குறை சொல்லிட்டு அந்த ஆளு தலையை சுத்தி முக்க தொடுவீரோ? இடி பேசாம போயிருப்பதுக்கு கோவத்தை கலப்பாத. உங்ககிட்ட பேசுறது ஒண்ணுதான், பேசாம வாயை மூடிட்டு இருக்கிறது ஒண்ணுதான். ஓ, அப்படியே இரு. அம்மா கூட சேர்த்துக்கிட்டு உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு திமிரு பிடிச்சா தெரியுது. இருமோய் உங்க 2 பேருக்கும் என் கையால தான் பாயாசம். இவா ஒருத்தி எந்த நேரம் பார்த்தாலும். ஏமா பாத்தியால உன் பொண்டாட்டி பேசுனதா? நான் அப்படி என்னல பண்ணிவிட்டேன்? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான நினைச்சு நான் காலத்தை ஓட்டிட்டு இருக்கேன். அவ என்ன பத்தி குறை சொல்லுதா பத்தியா? இவ பேச்செல்லாம் கேட்காதல. இவளுக்கு கூட்டு குடும்பத்துல இருக்கதெல்லாம் பிடிக்கல. அதனாலதான் எந்த நேரமும் நான் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டோம்னா உங்க அம்மா இப்படி சொல்லுதா, உங்க அம்மா அப்படி பேசுதான்னு என்ன பத்தியே குறை சொல்லிட்டு இருக்காளா உங்ககிட்ட? இப்படியே பேசி கடைசில நம்ம தடி கொடுத்தலாம் போலாம்னு உன்னை கூப்பிடுவா. நீ போயிடுற மக்கா. ஏமா நீ வேற, நான் எப்படிமா தண்ணி கொடுத்தலாம் போவேன்? அதான் நான் பார்த்தேன். இங்க பாருமக்கா, உன் தம்பி பொண்டாட்டி வந்த உடனே அவன் நகையெல்லாம் போட்டிருக்கா, அப்புறம் துணிமணியெல்லாம் நல்ல துணிமணியெல்லாம் உடுத்தா பத்தியா? அதை பார்த்து உன் பொண்டாட்டிக்கு போறாமல அவன் வசதியா இருக்கான்னு இவளுக்கு வயிற்றுச்சல். அதுவும் இல்லாம அவன் என்கிட்ட நல்லா பேசுவா பத்தியா? அதுவும் உன் பொண்டாட்டிக்கு பொறுக்கல. ஒரு குடும்பத்துல எல்லாரும் ஒத்துமை இருந்தா உன் பொண்டாட்டிக்கு கண்ணு எரியும் போலுக்கு. அதான் குடும்பத்தை பிரிக்கணும்னே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா, எதையாவது ஒண்ணு சொல்லி. அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ அக்கா காரிட்ட பேச
சரி விடுமா. ஆமா நீ சுகர் மாத்திரை எல்லாம் சாப்பிட்டியாமா? ஆமல சாப்பிட்டாச்சு. சரிம்மா போய் ரெஸ்ட் எடு, இல்லைன்னா டிவி போய் பாரு. வந்துட்டாலும் அப்படியே குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு. நானே என் குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பாட்டி வச்சிட்ட பண்ணி சம்மந்தி அம்மாவும் சம்மந்தி பாட்டியும் உட்கார்ந்து பாடி பேசிட்டு இருக்கதே. ஆமாக்கா. கமலா பேத்தி மலரு சொன்னால எங்க மாமனாருக்கு 50வது பிறந்த நாளுன்னு. ஆமா பாட்டியோ, அடுத்த வாரம். என்னது 50வது பிறந்த நாளா? பாரதி பாட்டியோ வாக்கிடா வாச்சின பொண்ணு. ஏ பாட்டியோ இது 50வது பிறந்த நாள்னு சொல்லிட்டு இருந்தியே, என்ன உங்களுக்கு என்ன 50 வயசுன்னு நினைப்பா? ஏ மக்கா எனக்கு இல்ல, கமலா புருஷன் நம்ம ராசப்பனுக்கு அடுத்த வாரம் 50வது பிறந்த நாளா. அதை என் பேத்தி மலரு என்கிட்ட வந்து சொன்னால, அதத்தான் கமலா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். வரேன் வா கமலாக்கா. ராசப்பண்ணனுக்கு 50வது பிறந்த நாளா? ஆமா கீதா, அடுத்த வாரம். சின்ன பொண்ணு ராசப்பண்ணனுக்கு 50 வயசு 50வது பிறந்த நாள்னா நம்ம கமலாக்காவுக்கு 48 வயசா? ஏய் என்ன அங்க ரெண்டு பேரும் தனியா பாடி பேசிட்டு இருக்கிய? ஏக உங்களை பத்தி தான்க்கா. சின்ன பொண்ணு ஏன் நின்னுட்டே இருக்க? அப்படியே உட்காருவோம், நடந்து வந்ததுல கால் வலிக்கல. ஆமாக்கா, நானும் அதைத்தான் நினைச்சேன். சரி உட்காருவோம். அது வந்துக்கா ராசப்பண்ணனுக்கு 50வது பிறந்த நாள் தான். அப்ப உங்களுக்கு 48 வயசாக்கா? ஆமா, நான் உங்ககிட்ட இப்ப எனக்கு 48 வயசுன்னு உங்ககிட்ட சொன்னேனா? எக்கா கூட்டி கழிச்சு கணக்கு பாருங்கக்கா, எல்லாம் கரெக்டா இருக்கும். கமலாக்கா, அப்ப நீங்களும் கூடிய சீக்கிரத்துல 50 வயசை எட்டிருவீங்களா? ஆமா, இன்னும் 2 வருஷம் தானே. இங்க பாருங்க, 2 பேரும் ரொம்ப ஓவரா பேசாதீங்க என்ன. எனக்கு ஒண்ணு 48 வயசுலாம் ஒண்ணு இல்ல. எனக்கு இப்பதான் 40 வயசு. அடுத்த வருஷம் 41வது வயசு. என்னது உங்களுக்கு இப்ப 40 வயசு, அடுத்த வருஷம் 41வது வயசா? நல்ல கதை விடாதியக்கா. அந்த அண்ணனை விட எனக்கு 2 வயசு தான் குறைன்னு எங்ககிட்ட எத்தனை நேரம் சொல்லிருக்கிய? அட பேதில போவாள்வளா, நான் எப்பயோ சொன்னதை இன்னும் ஞாபகம் வச்சிருக்காள்வளா. ஏற்கனவே என்ன பார்த்து வயசாயிட்டு நீங்க எங்க செட்டில் எல்லாம் சேர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாளுவோ. இப்ப வேற இதை வேற சொல்லிட்டோமா, இனிமேல் அவ்வளவுதான். பாட்டி கிளவின்ல நம்மள கூப்பிடுவாளுவோ. அது அன்னைக்கு நான் சும்மா உங்ககிட்ட விளையாட்டுக்கு சொன்னேன். எங்க வீட்டுக்காரருக்கு 50 வயசு, ஆனா எனக்கு இப்ப 40 வயசு தான். எங்க 2 பேருக்கும் 10 வயசு வித்தியாசம். பாட்டி சின்ன பண்ணி கமலாக்காவுக்கு முழிய நம்ம வயசு அதிகமா சொல்லிட்டோம்னு எப்படி முழிச்சிட்டு இருக்கவனு பாத்தியா? பேச்சுல ஒரு பதட்டம். ஆமா, வயசாகுதுல்ல, பேச்சுல பதட்டம் வரதானே செய்யும். சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். தாத்தா வேற கனவுல வந்திருக்காரு, சாமி கும்பிடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தியா, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா என்ன மக்கா? அதே நம்ம வசந்தி புரிச்சேக்கம்ல பேரன் தாத்தா போட்டாவ பிரேம் பண்ணி கொண்டுட்டு வரேன்னு அன்னைக்கே சொன்னாரு பத்துக்க. அப்புறம் என்னாச்சு, போட்டா வரலையா? போட்டா வந்துட்டு மக்கா, அது பிரேம் சரியா இல்லன்னு சொல்லிக்கிட்டு என் பேத்தி மாதிரி 2 பேரும் கடைக்கு கொண்டுட்டு போயிருக்காவோ. இப்ப வந்துருவாவோ, இன்னும் 2 நாள் தானே இருக்கு சாமி கும்பிடுறதுக்கு. கும்பிட்டுலாம் அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நல்ல வெகு விமர்சையா தாத்தாவுக்கு சாமியை கும்பிட்டுலாம். சரியான 2 பேரும் நம்ம எங்க இருந்து பாடி பேசினாலும் வந்துருவாவுல மோப்பம் முடிச்சுக்கிட்டு. ஆச்சி கமலாக்கா, உங்க பேத்தி மாதிரி வந்திருக்காவ பாருங்க. சரியான திமிரு பிடிச்சவன், ஒரு நல்ல விஷயத்த சொன்னா உடனே நாரடிச்சு போடுவா. என்ன 48 வயசு ஆயிட்டு அதான் உன் பேத்தி மாதிரி 2 பேர் வந்திருக்காவன்னு சொல்லுதா பாரா. சாரி பாரதி பாட்டி, உங்க பேத்தி மாதிரி 2 பேர் வந்திருக்காவ பாருங்க. திமிரு பிடிச்சவன். சாரியா இவன் சாரியை கொண்டு குப்பையில போட. என்ன ரெட்டை கதிர்களே, பையன் கையுமா எங்க போயிட்டு வந்திருக்கிய? எக்கா, அதான் பாரதி பட்டி சொன்னாவல்லக்கா, போட்ட பிரேமு போய் வாங்க போயிருக்காவோன்னு. அட ஆமா, அப்ப நம்ம வசந்தி வச்சிருக்க பையில தான் நம்ம தாத்தா இருக்காரு, அப்படிதானே? ஆமாக்கா. ஆச்சி தாத்தா போட்டோவை ஃப்ரேம் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படியே மக்கா, கொண்டா பாப்போம். இந்தாங்க ஆச்சி. அட கொண்டாங்களே, தாத்தா போட்டோவை எப்படி இருக்காருன்னு நாங்க பாக்கட்டு முதல்ல. இந்தாங்கக்கா. தாத்தா போட்டா வந்தாச்சின்னு பாட்டிக்கு முகத்துல சந்தோஷத்தை பாரு. ஏக்கா, போட்டோவை சீக்கிரம் எடுங்கக்கா, தாத்தாவை பாப்போம். எடுக்க சின்ன பொண்ணு. வாவ், தாத்தா போட்டோ சூப்பரா இருக்கு. ஏ தாத்தா போட்டோல அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆமா சின்ன பொண்ணு, பாட்டி விட்டுட்டு சர்க்கிள் ஹவுஸ்க்கு போயிட்டார்ல, அதான் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆமா பாரதி பாட்டியோ, தாத்தாக்கு என்ன நல்ல கோட் சூட் நல்ல டை எல்லாம் போட்டு சூப்பரா போஸ் கொடுத்திருக்காரா போட்டோவுக்கு. அது நம்ம செல்வி கல்யாணத்தோட நாங்க 2 பேர் நின்னு போட்டோ எடுத்துக்கிட்டோம்க்கா, அந்த போட்டோ தான் இது. ஓஹோ அப்படியா? அப்ப தாத்தா போட்டோ பக்கத்துல உங்க போட்டோவை காணல. எதுக்கு கேட்டோம்னா 2 போட்டோவும் ஒண்ணா இருந்தா பிரிக்கணும்ல, இனி அடுத்து சாமி கும்பிடும்போது சேர்த்து வச்சு கும்பிடலாம்ல. திமிரு பிடிச்சவா, எந்த நேரத்துல எது பேசணும்னே விவஸ்தை இல்லாம பேசுவா. அப்படிதான் பாரதி பாட்டியும் சாவ சொல்லுதாளா இவா. பாட்டி நீங்க ஒண்ணு நினைக்காதே, சும்மா ஒரு காமெடிக்கு சொன்னேன். கமலாக்கா வீட்டுக்காரர் ராசப்பண்ணனுக்கு 50வது பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி உங்களுக்கும் நாங்க 100வது பிறந்த நாள் கொண்டாடுவோம்ல.
சரி இருக்கட்டும், போட்டாவ கொண்டா. இந்தாங்க இந்தாங்க, தாத்தா போட்டா நல்லா இருக்கான்னு பாருங்க. என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீரு. ஏக்கா பாவங்க பார்வதி பாட்டி தாத்தா போட்டோவை பார்த்து அழுதாவ பாருங்களா. பாரதி பாட்டியோ, கண்ணு கலங்காதிய. அதுக்கு இல்ல மக்கா, போட்டோவை பார்த்தா கொஞ்சம் சங்கடமா இருக்குல்ல. அதுக்குதான் உங்ககிட்ட போட்டோவை தரமே நானே வாங்கி வச்சிருந்தேன். போட்டோவை கொண்டாங்க. அட கொண்டாங்கன்னு சொல்லுதம்ல. மலரே இந்தா போட்டோ வச்சுக்க. சரி பார்வதி பாட்டி, கண்ணீரை தொடச்சிட்டேல்ல, இனி அடுத்தது பேசுவோம். தாத்தாவுக்கு சாமி கும்பிடுறத நல்ல வெகு விமர்சையா சூப்பரா கொண்டாடிடுவோம். என்ன ஒண்ணும் கவலைப்படாதீங்க, தாத்தா சொர்க்கத்துல இருந்து உங்களை வாழ்த்துவாரு. சரி, அப்புறம் தாத்தாவுக்கு சிக்கன் மட்டன் மீன் என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு சொல்லுங்க, எல்லாம் வரிசையா லிஸ்ட் போட்டு வாங்கிட்டு வந்துடலாம். மக்கா அவரு சிக்கன் மட்டன் எல்லாம் அதிகமா விரும்பி சாப்பிட மாட்டாரா? சரி, அப்ப அதை விடுங்க. கல்யாண சமையல் மாதிரி போட்டுருவோமா? ஒரு அவியல், கூட்டு, பொரியல், பப்படம், பாயாசம், சோறு, சாம்பார், பருப்புன்னு இடையில கூட்டு பொரியல்னு எதையாவது விட்டுட்டேன்னா சீக்கிரமா சொல்லுங்க. என்னென்ன வாங்கணும், பொருள், மளிகை சாமான், காய்கறி எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு வாங்கிட்டு வராண்டாமா? இன்னும் 2 நாள் தானே இருக்கு. பெரிய இவ அப்படியே பொறுப்பாளி மாதிரி தான் பேசுவா. அட என்ன பாட்டியோ முடிச்சுக்கிட்டு இருக்கிய? தாத்தாவுக்கு என்னென்ன சாப்பாடெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் வாங்கி எடுத்து கொண்டு வந்து செய்யாண்டமா. ஏக்கா என்னக்கா இவ்வளவு ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருக்கிய? பின்ன என்ன சின்ன பொண்ணு, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நம்ம காய்கறி மளிகை சாமான்லாம் வாங்கி எடுத்து கொண்டு வந்து போடாண்டமா. எப்படியும் மரகதக்கா நம்ம எல்லாரும் சேர்ந்து சமையல் பண்ண போறோம். காலையில ஒரு இட்லி, பூரி, பொங்கல், சட்னி, சாம்பார், வடன்னு போட்டுக்கலாம். மத்தியானத்துக்கு நம்ம கல்யாண சாப்பாடு மாதிரி போட்டுட்டு ராத்திரியும் மிச்சம் மீதி இருக்கப்பட்ட மாவுல தோசை சுட்டு தின்னுடலாம்ல. ஒரு நாள் சாப்பாடு வேலை அப்படியே கழியும்ல சின்ன பொண்ணு. நம்ம வீட்லயும் கஷ்டப்பட்டு ஒத்தையில கிடந்து செய்யாண்டாம்ல. அது சரிதான்க்கா, நீங்க தான்க்கா எல்லாம் நல்லா கரெக்டா கேக்கிய. ஆமா, ஓரளவு பொறுப்பா இருக்காண்டமா. பார்வதி பாட்டி பாவம், தாத்தா ஞாபகத்துல மனசு சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்பாவோ. 2 பேத்தி மாதிரி சின்ன பிள்ளைடுவோ. நம்ம தானே கொஞ்சம் பொறுப்பா எல்லாத்தையும் எடுத்து நல்லா வெகு விமர்சையா பண்ணணும். தாத்தா வேற கனவுல வந்திருக்காரு, பாவம்ல அவரு. அது சரிதான்க்கா, நீங்க என்ன சொன்னாலும் சரிதான். பாட்டியோ சொல்லுங்க பாட்டியோ, எத்தனை கூட்டு, எத்தனை பொரியல், எத்தனை பாயாசம் வைக்கணும்னு. மக்கா அது வந்து வாழைக்காய் தவற, முட்டைகோசு பொரியல், அவியல், அப்புறம் நரத்தங்க பச்சடி. மக்கா தாத்தாவுக்கு இன்னும் வேற என்ன கூட்டெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க, அதையும் சேர்த்து செஞ்சு விடலாம். கீதா தாத்தாவுக்கு உளுந்தங்கஞ்சியும் கொத்தமல்லி துவையிலும் தான் ரொம்ப பிடிக்கும் பாத்துக்க. என்னது உளுந்தங்கஞ்சியும் கொத்தமல்லி துவையிலுமா? ஆமா மக்கா, அவருக்கு உளுந்தங்கஞ்சியும் கொத்தமல்லி துவையிலும் தான் ரொம்ப பிடிக்கும் பாத்துக்க. மீன் வாங்கி வைக்கேன், கறியை வாங்கி வைக்கேன்னு சொன்னா கூட அதெல்லாம் வேண்டாம் பார்வதி, எனக்கு உளுந்தங்கஞ்சியும் துவையிலுமே போதும்னு சொல்லுவாரு பாத்துக்க. போச்சா, எத்தனை கூட்டு, எத்தனை பொரியல், எத்தனை பாயாசம்னு கேட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தா. பார்வதி பாட்டி கஞ்சியும் துவையிலும் சொல்லிக்கிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சு போட்டாவோ. சின்ன பொண்ணு ஏக்கா சிரிப்பா அடக்க முடியலக்கா. கூட்டு பொரியல் தலைவாழை இலையை விரிச்சு நல்லா விருந்து சாப்பிடலாம்னு நினைச்சிய, கடைசியில கஞ்சில போய் முடிச்சிட்டு பாருங்க. ஆமாக்கா, எங்க தாத்தாவுக்கு உளுந்தங்கஞ்சியும் துவையிலும் தான் ரொம்ப பிடிக்கும். எங்க ஆச்சி முந்தானத்தை எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. நாங்க அரிசி, உளுந்து, அப்புறம் தேங்காய் எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டோம்க்கா. கீதா தாத்தாவுக்கு சாமி கும்பிடும்போது ஒரு பெரிய தூக்குவாடி கொண்டு வா, என்ன உளுந்தங்கஞ்சியும் துவையிலும் வாங்கிட்டு போறதுக்கு. அடப்ப